இது பார்ட் 1 வீடியோ. இந்த வீடியோவில் ரியலிஸ்டிக்கான ஹேரை நான் எப்படி இந்த ரெண்டு பென்சில் மட்டும் யூஸ் பண்ணி, அதுவும் ஷேடிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணி ரியலிஸ்டிக்கான ஹேரை வரைகிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோட பார்ட் 2 பார்ட் 3 வீடியோக்களில் இந்த ஃபுல் போர்ட்ரேட் எப்படி பென்சில் வச்சு ஷேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். நம்ம ஹேர் வரைகிறோம் அப்படின்னா அதுக்கு பேசிக்கான லைன்ஸ் வந்து நம்ம போடணும். நான் 2B பென்சில் யூஸ் பண்ணி அந்த பேசிக்கான லைன்ஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். உங்களுடைய ரெஃபரன்ஸ் பிக்சரில் எப்படி இருக்கோ அந்த டைரக்ஷனில், ஹேரோடைய டைரக்ஷனில் நீங்கள் வந்து இந்த 2B பென்சில் யூஸ் பண்ணி லைன்ஸை ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு Sign me up and tell me about the people that you know who were trying to லைன்ஸ் போட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ப்ரெஷ்ஷோ இல்லைனா பிளண்டிங் ஸ்டம்போ இல்லைனா காட்டன் டிஷ்யூவோ இது மூணுத்தில் ஏதாவது ஒன்று வச்சு நீங்கள் லைன்ஸ் போட்ட எல்லா இடங்கள்லையும் வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 8B பென்சில் யூஸ் பண்ணி ஷார்ப் பண்ணிக்கிட்டு அந்த பென்சிலை வந்து நம்ம 2B பென்சில் யூஸ் பண்ணி லைன் போட்ட இடங்களில் 8B பென்சில் யூஸ் பண்ணி லைன் போடணும். சிம்பிள் தான். எயிட் பி பென்சிலில் லைன்ஸ் போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் மறுபடியும் ப்ரஷ்ஷோ இல்லைனா பிளெண்டிங் ஸ்டம்போ எடுத்து திரும்பவும் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அப்போ தான் நமக்கு ரியலிஸ்டிக்கான லுக் வந்து கிடைக்கும். இப்போ லெஃப்ட் சைடில் ஹேர் வரைகிறதுக்கு என்ன ப்ராசஸ் பண்ணமோ அதே ப்ராசஸை ரைட் சைடில் பண்ணுங்கள். அதாவது 2B பென்சில் 8B பென்சில் ரெண்டுத்தையும் நம்ம எப்படி யூஸ் பண்ணோம், அதை எப்படி பிளெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறத ரைட் சைட்லேயும் பண்ணுங்கள். உங்களோட ரெஃபரன்ஸ் பிக்சரில் எப்படி ஹேர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான லைன்ஸ் போட்டு திரும்பவும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த ஹேரோடைய டைரக்ஷனுக்கான லைன்ஸ்லாம் போடுறப்போ நிறைய பிகினர்ஸ் வந்து வேகமாக பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் தப்பாக வந்து பண்ணிடுறீங்க. பொறுமையாக பண்ணுங்கள், நிதானமாக பண்ணுங்கள். லைன்ஸ் எப்படி போகுதுங்கிறத கவனமாக பார்த்து பண்ணுங்கள். இப்போ பிளெண்ட் பண்ணுறப்பவும் அவசரத்தில் பிளெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த பிகினர்ஸ் வந்து ஒரு சில இடங்களை பிளெண்ட் பண்ணாமல் விட்டுறாங்க. அப்படி பிளெண்ட் பண்ணாமல் விடுறதுனால அந்த ஹேரோட ரியலிஸ்டிக் லுக்கு வந்து நமக்கு வந்து கிடைக்காது. ஸோ நீங்கள் பென்சில் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இடங்களில் ஒரு இடங்கள் கூட விடாமல் நீங்கள் பிளெண்ட் பண்ணுறது ரொம்பவே அவசியமானது. இந்த 8B பென்சிலை என்ன தான் ஷார்ப் பண்ணி யூஸ் பண்ணாலுமே சரி, அது வந்து லைன் லுக்கை வந்து அவ்வளோ சீக்கிரம் தரவே தராது. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து முடிஞ்ச அளவுக்கு கேர்ஃபுல்லாக வந்து இந்த 8B பென்சில் யூஸ் பண்ணுங்கள். எல்லா இடங்கள்லையும் நீங்கள் டார்க்னஸை தூக்கி அப்பிடக்கூடாது. அப்படி பண்ணிட்டீங்கன்னா ஹேரோடைய ரியலிஸ்டிக் வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஸோ கொஞ்சமாக லைட்டாக யூஸ் பண்ணுங்கள். எந்தெந்த இடங்களில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. டார்க்காக அந்த இடங்களில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணுறத உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். லெஃப்ட் சைடு ப்ராசஸை நம்ம ரைட் சைடில் பண்ணதுக்கப்புறம் நான் திரும்பவும் 2B பென்சில் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 2B பென்சிலை திரும்பவும் ஒரு டைம் ஷார்ப் பண்ணி எடுத்துக்கிட்டு நமக்கு அந்த லைன் லுக்கு கிடைக்கணும் இல்லையா? ஸோ அதனால் ஷார்ப் பண்ணி எடுத்துக்கிட்டு திரும்பவும் லைனாக பண்ணுங்கள். இதே மாதிரி சேம் ரைட் சைட்லேயும் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வந்து முடியில் வந்து அந்த லைன்ஸ் இருக்கிறது வந்து நமக்கு நல்லா விசிபிள் ஆகும். லைன்ஸ் போட்டதுக்கப்புறமும் நம்ம வந்து அதை பிளெண்ட் பண்ண வேண்டியது அவசியம். ரொம்ப அதிகமாக பிளெண்ட் பண்ணக்கூடாது. இந்த 2B பென்சிலை வந்து லைன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறப்போ லைட்டாக மட்டும் யூஸ் பண்ணுங்கள், போதும்.
இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு மோனோ ஜீரோ எரேசர் அப்படி இல்லைனாக்கா எலக்ட்ரிக்கல் எரேசர் எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே இல்லைனா உங்களுடைய நார்மல் எரேசரை கட் பண்ணி வச்சுக்கிட்டு முடியில் இருக்கக்கூடிய ஹைலைட்டிங் ஏரியாஸ்லாம் இருக்கும் இல்லையா, முடிகள்லாம் இருக்கும் இல்லையா, ஒயிட் முடி அது மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு நீடபிள் எரேசர் எடுத்துக்கிட்டு முடியில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் லைட்டாக இருக்கும், ஒரு சில இடங்களில் டார்க்காக இருக்கும் இல்லையா, அப்படி லைட்டாக இருக்கக்கூடிய இடத்துக்கு நீடபிள் எரேசரை வச்சு நம்ம கொஞ்சமாக அந்த ஷேடோஸை கம்மி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. இப்போ இது ரெண்டுமே முடிச்சுட்டு மறுபடியும் இதை வந்து பிளெண்ட் பண்ணி விடலாம். இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணுறப்போ ரொம்பவே லைட்டாக பிளெண்ட் பண்ணணும். நம்ம பண்ணியிருக்கக்கூடிய ஹைலைட்ஸ் வந்து ஓவராக மறைஞ்சிடக்கூடாது, அது கூட மிக்ஸ் ஆகி ரியலிஸ்டிக்கான லுக்கை தரும், அதுக்கு தான் பிளெண்ட் பண்ணுறது. இந்த ஹேர் ட்ராயிங்கில் கேம் சேஞ்சர் டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த மெக்கானிக்கல் பென்சில்ஸ் தான். 0.7 இல்லைனா 0.5 எது வேணால் வச்சுக்கோங்க. முடியோட ரியலிஸ்டிக்கான லுக்கை வந்து இன்னும் கூட்டுறதுக்காக, அந்த லைன்ஸ்லாம் இன்னும் ஷார்ப்பாக தெரியணுங்கிறதுக்காக நான் மெக்கானிக்கல் பென்சில் யூஸ் பண்ணி லைன்ஸ்லாம் போட்டுக்கிறேன் திரும்ப ஒரு தடவை. Lighten up, take me on your magic river. Tell me all your dreams align. Sign me up. மெக்கானிக்கல் பென்சிலை வச்சு லைன்ஸ் போட்டதுக்கு அப்புறமும் நம்ம வந்து மறுபடியும் லைட்டாக பிளெண்ட் பண்ணணும். அப்போ தான் இது இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு லுக்கை வந்து கொடுக்கும். அண்ட் தென் நம்ம இந்த மெக்கானிக்கல் பென்சிலை யூஸ் பண்ணி தனித்தனியாக இருக்கக்கூடிய அந்த ஸ்டைல் ஹேர்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் பென்சில் யூஸ் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். மற்ற பென்சில்ஸ் யூஸ் பண்ணால் இந்த அளவுக்கு ஷார்ப்பாக வராது. ஸோ அந்த ஃப்ளோவை பார்த்துட்டு அந்த லைன்ஸை வந்து ரொம்ப லைட்டாக யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. Come share my pillow and rain, rain, go away. ஃபைனலாக நான் சொன்ன எல்லா விஷயங்களையும் உங்களோட ரெஃபரன்ஸ் பிக்சரை பார்த்துட்டு உங்களுடைய ஹேரில் நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நீடபிள் ஒரு எரேசர் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த எரேசர் யூஸ் பண்ணி நம்ம வரைஞ்சதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய பென்சிலோட டஸ்ட்டெல்லாம் அங்கங்கே படிஞ்சிருக்கும். ஸோ அந்த டஸ்ட்டெல்லாம் நம்ம இந்த எரேசர் வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான லுக்கில் ஹேர் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி. இந்த ரியலிஸ்டிக்கான ஹேருக்கு நான் 2 பென்சில் தான் யூஸ் பண்ணியிருந்தேன், ஒன்று 2B 1 8B உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் ஒன்று போட்டுக்கோங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் இதோடைய பார்ட் 2 வீடியோவில் சந்திக்கிறேன்.